Before coming here, I went to Tirupuran Kundrum, getting the darshan of Bhagavan Murugan was a divine experience. I prayed for the prosperity of Tamil Nadu and the entire nation. At the same time, my heart felt heavy. I remembered Thiru Puranchandran, the young devotee who sacrificed his life. Today, I met his wife, Tirumati Indumati Purnachandran, and their two little children. I felt their sadness and offered my deepest condolences to them. I pray that Thiru Purnachandran's Atma finds peace at the feet of Bhagavan Murugan. It is painful that the intensity of the DMK government led up to this. No matter what DMK does, the truth will win. Devotees of Bhagavan Murugan will win. நண்பர்களே, இங்கே வருவதற்கு முன்பாக நான் திருப்பரங்குன்றம் சென்றிருந்தேன். முதல் படை வீட்டுக்கு சொந்தக்காரன் முருகனை தரிசனம் செய்வது ஒரு தெய்வீகமான அனுபவமாக இருந்தது. நான் தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் நல்வளத்துக்காக இறைவனிடம் இறைஞ்சினேன். அதே வேளையில் என் இதயம் கனத்தது. திரு பூர்ணச்சந்திரன் என்ற இளம் பக்தன் உயிர் தியாகம் செய்தார் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். இன்று நான் அவருடைய மனைவி திருமதி இந்துமதி பூர்ணச்சந்திரனையும் அவர்களுடைய 2 சின்னஞ்சிறு குழந்தைகளையும் சந்தித்து வந்தேன். அவர்களுடைய தீவிரமான துக்கத்தை என்னால் உணர முடிந்தது. என்னுடைய ஆழமான இரங்கலை நான் அவர்களிடம் தெரிவித்துவிட்டு வந்தேன். பூர்ணச்சந்திரன் அவர்களின் ஆன்மா அமைதியடைய நான் என் உருக்கமான பிரார்த்தனைகளை எம்பிரான் முருகனின் திருவடிகளில் அர்ப்பணம் செய்கின்றேன். ஆனால் ஒரு விஷயம், திமுக அரசாங்கத்தின் நேயமற்ற தன்மை காரணமாகவே இது நடந்திருக்கிறது என்பது வலியை ஏற்படுத்துகின்றது. திமுக என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும், ஆனால் இறுதியிலே வாய்மையே வெல்லும். என் அப்பனின் முருகனின் பக்தர்கள் வெல்வார்கள். Friends, Madurai is known for the sweetness of Tamil and the fragrance of Malligaipu. The love you are showering upon me here reminds me of my visit to Malaysia last month. The affection I received from my Tamil sisters and brothers there was exceptional. To support Tamil culture there, we have already established the Tiruvalluvar chair at the University of Malay. Now we are also setting up
Tiruvalluvar Center there. நண்பர்களே, நாவில் இனிக்கும் தமிழுக்கும் நாசியில் மணக்கும் மல்லிகைக்கும் பெயர் போனது நம்முடைய மதுரை மண். எனதருமை மதுரை சொந்தங்களே, நீங்கள் இங்கே என் மீது பொழிகின்ற இந்த பேரன்பு மலேசியாவிற்கு நான் கடந்த மாதம் சென்றிருந்ததை எனக்கு நினைவூட்டுகின்றது. அங்கே மலேசியாவிலே என் மீது பொழிந்த நேசம், பாசம், அன்பும் ஆதரவும் அபூர்வமானவை. தமிழ் கலாச்சாரத்தை அங்கே ஆதரிக்க வேண்டி ஏற்கனவே மலாயா பல்கலைக்கழகத்திலே திருவள்ளுவர் இருக்கை ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இப்போது அங்கே திருவள்ளுவர் மையம் ஒன்றையும் நாங்கள் அமைத்து வருகின்றோம். Friends, some people are dreaming of returning to power in Tamil Nadu. But when they see this massive NDA rally, their dreams will turn into nightmares. The people know that this election is a turning point for the state. I can see that Tamil Nadu has made up its mind. The people have decided that DMK has to be sent out. They also know very clearly that only NDA can bring in change. I can see it in your eyes. The next government of Tamil Nadu will be an NDA government. நண்பர்களே, தமிழ்நாட்டிலே சிலர் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே திரண்டிருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவின் மாபெரும் கூட்டத்தை பார்த்த பிறகு அவர்களின் கனவுகள் எல்லாம் கற்பனை கோட்டைகளாக, கானல் நீராக மாறி போய்விடும். இந்த தேர்தல் மாநிலத்திற்கு ஒரு திருப்புமுனை என்பதை மக்களாகிய நீங்கள் நன்கறிவீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் மனதிலே தீர்மானம் செய்து விட்டார்கள் என்பதை என்னால் கண்கூடாக காண முடிகின்றது. திமுக வெளியேற்றப்பட்டாக வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை மக்கள் மிக நன்றாக தெளிவாக அறிவார்கள். தமிழ்நாட்டிலே அடுத்த அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவின் அரசாங்கம்தான் என்பதை நான் உங்கள் கண்களிலே காண்கிறேன். Friends, in 2021, after 25 long years, DMK got a full majority on its own. But they did not deliver good governance. They looted the state. Further dynastic politics and ignored people's aspirations. Look at Madurai itself. Madurai stood with MGR, who loved the city immensely. That is why DMK had never liked Madurai. DMK brought mafia-style politics to Madurai. They gave bad roads, poor drainage, and lack of waste management. They took Madurai to the bottom of national ranking in cleanliness. Even the DMK mayor of Madurai
had to resign due to corruption. This is their model. Money for themselves. Problems for the people. நண்பர்களே, 2021ஆம் ஆண்டிலே 25 ஆண்டு காலம் நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் மக்கள் திமுகவிற்கு ஆதரவாக முழு பெரும்பான்மையை அளித்தார்கள். ஆனால் நல்லாளுகையை அவர்களால் அளிக்க முடியவில்லை. அவர்கள் மாநிலத்தை கொள்ளையடித்தார்கள். பரம்பரை அரசியலை முன்னெடுத்தார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகளை மண்ணோடு மண்ணாக்கினார்கள். மக்களே, நீங்கள் மதுரையையே பாருங்கள். மதுரையை உயிருக்கு உயிராய் நேசித்த பொன்மனச் செம்மல் எம்ஜிஆருக்கு உறுதுணையாக உற்ற துணையாக நின்றது மதுரை மாநகர். ஆகையால் தான் திமுகவிற்கு மதுரை என்றால் வேப்பங்காயாக இருந்து வந்திருக்கிறது. திமுக தான் மதுரைக்கு மாஃபியா கொள்ளை கூட்ட ரக அரசியலை அறிமுகப்படுத்தியது. அவர்கள் என்ன அளித்தார்கள்? மோசமான சாலைகள், கேவலமான கழிவுநீர் வடிகால், கழிவுப் பொருள் மேலாண்மை இல்லாமை ஆகியவற்றையே அவர்கள் அளித்தார்கள். சுத்தம், சுகாதாரம், தூய்மை தரவரிசையிலே மதுரையை தரைமட்ட அளவிற்கு கொண்டு போனார்கள். ஊழல் காரணமாக மதுரை நகர மேயரே பதவியை துறக்க நேர்ந்தது. இதுதான் அவர்களுடைய மாடல். என்ன மாடல்? பணம் நமக்கு, பிரச்சனைகள் மக்களுக்கு. பணம்னா நமக்கு, பிரச்சனைனா மக்களுக்கு. DMK neither works for the poor nor lets others work. Let me give you an example. Under PM Awas Yojana, PMAY Rural, the scheme over 6 lakh houses have been completed in Tamil Nadu. These families got a home of their own and live with dignity because of this scheme. At the same time, nearly 3 lakh houses remain pending because DMK government is not conducting surveys and is delaying process. Why should lakhs of poor families suffer for DMK's petty politics? திமுக தாங்களும் ஏழைகளுக்கு பணியாற்ற மாட்டார்கள், மற்றவர்களையும் பணியாற்ற விட மாட்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டினை அளிக்க விரும்புகின்றேன். பிரதம மந்திரி ஊரக பகுதி வீட்டு வசதி திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. மக்களே, எத்தனை லட்சம் வீடுகள்? 6 லட்சம் வீடுகள். எத்தனை லட்சம்? சொல்லுங்க, எத்தனை லட்சம்? இன்னும் சத்தமா? 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. இந்த திட்டம் காரணமாக குடும்பங்களுக்கு சொந்தமாக கௌரவமாக வாழ ஒரு வீடு கிடைத்திருக்கிறது. அதே வேளையில் 3 லட்சம் வீடுகள் இன்னும் முடிக்கப்படாமலேயே இருக்கின்றது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் திமுக அரசாங்கம் இன்னமும் கள ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் செயல்பாட்டை இழுவெடுத்துக் கொண்டிருப்பதுதான் காரணம். திமுகவின் சில்லறைத்தனமான அரசியல் காரணமாக ஏன் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்கள் அவதிப்பட வேண்டும்? Friends, Tamil Nadu is a coastal state
and has immense potential. But when the Congress and DMK were in power together before 2014, they were asleep. Madura-Vayal corridor was stalled. Thoothukudi transshipment remained only on paper. After 2014, we received the Chennai port. We revived that Chennai port, Madura-Vayal elevated corridor. We created India's first mega port cluster by integrating Kamarajar and Chennai ports. Capacity at Kamarajar port nearly tripled. In the last 12 years, 74 projects worth almost 12,000 crore rupees were completed. These created thousands of jobs and new economic opportunities for Tamil Nadu. These people who speak about Tamil Nadu's rights did nothing when they were in power at the center. நண்பர்களே, தமிழ்நாடு ஒரு கரைப்பகுதி மாநிலம். இங்கே அளவில்லாத சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் காங்கிரசும் திமுகவும் 2014ஆம் ஆண்டுக்கு முன்னால் கூட்டாட்சி நடத்திய போது இவர்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார்கள். மதுரவாயல் இடைவழி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி கப்பல் சரக்கு இடைவழி மாற்று திட்டம் திட்டமாக மட்டுமே இருந்தது. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு நாங்கள் தான் சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்த்தப்பட்ட இடைவழியை புதுப்பித்தோம். மேலும் காமராஜர் மற்றும் சென்னை துறைமுகங்களை ஒருங்கிணைத்ததன் வாயிலாக இந்தியாவின் முதல் மெகா துறைமுக தொகுப்பை நாம் தாம் உருவாக்கினோம். காமராஜர் துறைமுகத்தின் திறன் கிட்டத்தட்ட 3 மடங்கானது. கடந்த 12 ஆண்டுகளிலே சுமார் 12,000 கோடி ரூபாய் பெறுமானமுள்ள 74 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் புதிய பொருளாதார சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் உரிமைகள் பற்றி வாய் கிழிய பேசுகின்றார்களே, இவர்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தபோது ஒன்றுமே செய்யவில்லையே. Friends, the old Pamban bridge to Rameshwaram stood for over 100 years. After such a long time, it should have been replaced. But what did DMK and Congress do for 10 years between 2004 and 2014? Trains had to go at slow speeds, but their government files moved even slower. It was our government that sanctioned a modern Pamban bridge. Last year, I had the privilege to inaugurate it. We showed speed in our work, and now trains can also move faster. The annual railway allocation to Tamil Nadu was about 880 crore rupees during 2009 and 14. This was when Congress, DMK were in power at the center. Now, in 2026-27,
It is more than 7,600 crore rupees, about 8 times more. When they could do something for the state, Congress, DMK did nothing. But today, they talk big. நண்பர்களே, ராமேஸ்வரம் செல்லும் பழைய பாம்பன் பாலம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலையாக இருந்தது. ஆனால் இத்தனை நீண்ட காலத்திற்கு பிறகு அது மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2004 முதல் 2014 ஆண்டு வரை 10 ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்த திமுகவும் காங்கிரசும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ரயில்கள் பாலத்தை மெதுவாக கடக்க வேண்டியிருந்தது என்றால் அவர்களின் அரசாங்க கோப்புகள் அதைவிட மெதுவாக கடந்து கொண்டிருந்தன. நம்முடைய அரசாங்கம் தான் தற்போதைய நவீன பாம்பன் பாலத்திற்கு ஒப்புதல் அளித்தது. கடந்த ஆண்டு இதனை தொடக்கி வைக்கும் பேறு எனக்கு கிடைத்தது. நாங்கள் வேலையிலே வேகத்தை காட்டினோம். இதன் காரணமாக இப்போது ரயில்களால் வேகமாக பயணிக்க முடிகின்றது. 2009-14 ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு வருடாந்திர ரயில்வேயின் நிதி ஒதுக்கீடு சுமார் 880 கோடி ரூபாய். மத்தியிலே காங்கிரசும் திமுகவும் ஆட்சி செய்த போது இருந்த நிலைமை இதுதான். ஆனால் இப்போது 2026-27 இது 7,600 கோடி ரூபாய், 8 மடங்கு அதிகம். நீங்க தான் சொல்லணும், எத்தனை மடங்கு அதிகம்? இன்னும் காதல உடலையா யாருக்கும்? 8 மடங்கு அதிகம். மாநிலத்திற்கு நல்லது ஏதாவது செய்ய முடிந்த காலத்திலே இந்த காங்கிரஸ் திமுக காரர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு வாய்கிழிய பேசுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள். Friends, today the women of Tamil Nadu are in deep trouble. Crime is increasing. Every other day we hear of some crimes against women. Further, women are seeing their families destroyed by drug mafia and alcohol. They remember how much better their lives used to be in Amma Jayalalitha's rule. But I assure every mother, sister and daughter of Tamil Nadu, as soon as the NDA government comes in, we will focus on law and order. Criminals and drug mafias will be behind bars. NDA will ensure your safety, dignity and empowerment. நண்பர்களே, இன்று தமிழ்நாட்டின் பெண்கள் பெரும் பிரச்சனையில் சிக்கி இருக்கின்றார்கள். குற்றங்கள் அதிகரிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் போதைப் பொருள் பெருங்குற்ற கும்பல், மாஃபியாக்கள் மற்றும் மதுபானத்தால் தங்களின் குடும்பங்கள் அழிக்கப்பட்டு வருவதை பெண்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மா ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் போது தங்களுடைய வாழ்க்கை எத்தனை சிறப்பானதாக இருந்தது என்பதை பெண்கள் இப்போது நினைத்து பார்க்கின்றார்கள். ஆனால் நான் தமிழ்நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள் அனைவருக்கும்
உறுதியாக ஒன்றை தெரிவிக்க விரும்புகின்றேன். என்டிஏ அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடனேயே நாங்கள் சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துவோம். குற்றவாளிகளும் போதைப் பொருள் மாஃபியாக்களும் சிறைகளிலே அடைக்கப்படுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ உங்களுடைய பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகார பரவலாக்கத்தை உறுதி செய்யும். Friends, many people from Tamil Nadu were an important part of the freedom struggle. After we won freedom, our constitution makers, led by Dr. Baba Saheb Ambedkar, gave us a wonderful constitution. It lays the foundation for a strong democracy where everyone is equal. Every moment of my life, I have strived to uphold the values of the Constitution. I have been part of the movement to save our democracy during the emergency. Recently, I heard that someone from the DMK said that they do not fear me or my father. Let me say this clearly. In our democracy, nobody needs to fear anyone. So, when someone say they do not fear me, they are not criticizing me. They are actually appreciating my commitment to democratic values. Unknowingly, they have given me a badge of honor. நண்பர்களே, தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல மனிதர்கள் சுதந்திர போராட்ட வேள்வியிலே முக்கியமான பங்கெடுத்தவர்கள். நாம் விடுதலை அடைந்த பிறகு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான நமது அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பாளர்கள் நமக்கெல்லாம் அற்புதமானதொரு அரசியல் சட்டத்தை அளித்தார்கள். அனைவரையும் சமமாக கருதும் பலமானதொரு ஜனநாயகத்திற்கான அடித்தளத்தை இது நமக்கு அமைத்தளிக்கின்றது. என் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் அரசியல் சட்டத்தின் நன்மதிப்புகளை உயர்த்தி பிடிக்க நான் கடமையாற்றி வந்திருக்கின்றேன். நான் அவசர நிலை காலத்தின் போது நமது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் இயக்கத்தின் பகுதியாகவும் இயங்கி இருக்கின்றேன். நண்பர்களே, ஒரு விஷயம், என்னிடமோ என் தந்தையிடமோ பயமில்லை என்று திமுகவில் யாரோ ஒருவர் அண்மையில் பேசினார் என்று நான் கேள்விப்பட்டேன். நான் தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனநாயகத்திலே யாரும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. ஆகையினாலே என்னிடத்திலே பயமில்லை என்று யாராவது கூறினார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னை விமர்சிக்கவில்லை. ஜனநாயக நன்மதிப்புகள் விழுமியங்களிடம் எனக்கு இருக்கும் அர்ப்பணிப்பை உள்ளபடியே அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். பாவம், தெரியாத்தனமாக அவர்கள் எனக்கு பாராட்டு பத்திரம் வழங்கிவிட்டார்கள். Friends,